வணக்கம். தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு சாதாரண குன்று எப்படி முருகனோட மயிலாவே பார்க்கப்படுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? குன்றக்குடி முருகன் கோவிலோட புராணத்துக்கும் வரலாற்றுக்கும் நடுவுல இருக்கிற அந்த புனிதமான கதையைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க இந்த பயணத்தை ஒண்ணா ஆரம்பிக்கலாம். ஆமா, இந்த கேள்விதான் நம்ம தேடலோட ஆரம்பம். எப்படி ஒரு சாதாரண மலை பல லட்சம் மக்களோட நம்பிக்கைக்கும் பக்திக்கும் ஒரு ஆதாரமா, ஒரு தெய்வீக கோட்டையா மாறுச்சு? அந்த பதில தேடிதான் நம்மளோட இந்த பயணம். சரி, நம்ம கதை 5 கட்டமா விரிய போகுது. முதல்ல அந்த குன்று எப்படி புராணத்துல உருவாச்சுன்னு பாப்போம். அப்புறம் அங்க இறைவன் எப்படி வந்தாரு, அதுக்கப்புறம் இந்த கோவில் கல்லுல எப்படி உருவாச்சு, இத கட்டினவங்க யாரு, கடைசியா இன்னைக்கும் இந்த கோவில் எப்படி ஒரு வாழும் மரபா இருக்குன்னு பார்க்க போறோம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். புராணத்தில் பிறந்த குன்று. எந்த ஒரு புனிதமான இடத்துக்கும் ஒரு ஆணிவேர் கதை இருக்கும் இல்லையா? அப்போ இந்த குன்றோட கதை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு பாப்போமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம பாக்குறது வெறும் பாறைகளால ஆன ஒரு குன்று இல்லையா? அது சாட்சாத் முருகனோட வாகனமான மயிலோட பூலோக வடிவம்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. ஒரு பெரிய தேவாசுர யுத்தத்துக்கு பிறகு அந்த தெய்வீக மயிர் இங்கேயே தங்கி ஒரு குன்றா உருமாறிடுச்சுன்னு புராணம் சொல்லுது. இதுதான் இந்த இடத்துக்கு அந்த அசைக்க முடியாத புனிதத்தையே கொடுக்குது. மயில் அமர்ந்த இடத்தில் மண்ணை புனிதமானது. இந்த ஒரு வரி எவ்வளவு ஆழமானதுன்னு பாருங்க. இது வெறும் வார்த்தைகள் கிடையாது. பல 100 வருஷமா வாய்மொழியாகவே கடத்தப்பட்டு வர்ற ஒரு நம்பிக்கையோட உயிர் நாடியே இதுதான். சரி, மயில் குன்றா மாறினது ஒரு ஆரம்பம்தான். ஆனா அந்த குன்றுக்குரிய தெய்வம் முருகன் எப்போ அங்கே வந்தாரு? இப்போ இறைவனோட வருகைய பத்தின கதைகளை கேட்கலாம். பாருங்க, இந்த கோவில் வெறும் அமைதியான ஒரு இடம் மட்டும் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய வெற்றியோட சின்னம். சூரபத்மன்கிற அசுரனை வதம் செஞ்ச பிறகு வெற்றி வீரனா முருகன் தன்னோட படைகளோட இங்கதான் ஓய்வெடுத்ததா புராணம் சொல்லுது. அதனாலதான் இந்த இடம் இவ்ளோ சக்தி வாய்ந்த ஒரு தலமா பார்க்கப்படுது. இந்த இடத்தோட ஆன்மீக பெருமைய இன்னும் அதிகமாக்குற இன்னொரு விஷயமும் இருக்கு. யாருன்னு நினைக்கிறீங்க? மாபெரும் அகத்திய முனிவரே இங்க தவம் இருந்து முருகன் கிட்ட இருந்து நேரடியா ஞானத்தை பெற்றதா சொல்லப்படுது. இது எதை காட்டுதுன்னா, இந்த கோவிலோட ஆன்மீக பரம்பரை எவ்வளவு பழமையானது, எவ்வளவு ஆழமானதுன்னு காட்டுது. புராண கதைகள் எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா? ஆனா நிஜத்துல இந்த கோவில் கல்லும் மண்ணுமா எப்படி உருவாச்சு? சரி, இப்போ நாம கதைகள்ல இருந்து கல்வெட்டுகளுக்கு வருவோம். பல நூற்றாண்டுகளா இந்த கோவில் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்திருக்குன்னு பாப்போம். பாருங்க, எந்த ஒரு பெரிய கோவிலும் ஒரே நாள்ல உருவாகிடாது. இதோட வளர்ச்சியே ஒரு நீண்ட பயணம்தான். எல்லாமே ஒரு சின்ன இயற்கையான குகையில தான் ஆரம்பிச்சது. அப்புறம் கிபி 8ஆம் நூற்றாண்டுல பாண்டிய மன்னர்கள் முதல்ல கல்கோவில்களை கட்டுறாங்க. அதுக்கப்புறம் 18-19ஆம் நூற்றாண்டுல நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் உள்ள வந்து இத ஒரு பிரம்மாண்டமான வளாகமா மாத்துறாங்க. அந்த வளர்ச்சி இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. சரி, இந்த கோவிலை கட்டினது யாரு? வெறும் செங்கலும் சுண்ணாம்பும் மட்டும் இதை உருவாக்கல. இதுக்கு பின்னாடி இருந்த அரசர்கள் யாரு, வணிகர்கள் யாரு, அவங்கள பத்தி தான் இப்ப தெரிஞ்சுக்க போறோம். இந்த கதையில புரவலருங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். புரவலர்னா சிம்பிளா சொல்லணும்னா பேட்டர்ன் சொல்வோம் இல்லையா? அதுதான். அதாவது தென்னிந்தியாவுல கோவில்களை கட்டுறதுக்கும் அதை தொடர்ந்து பராமரிக்கிறதுக்கும் அரசர்களும் செல்வந்தர்களும் கொடுத்த நிதியுதவியும் ஆதரவும் தான். சத்திய சொல்ல போனா இந்த ஆதரவு இல்லாம இவ்ளோ பெரிய கோவில்கள் உருவாகி இருக்கவே முடியாது. குன்றக்குடியோட வளர்ச்சியில 2 முக்கியமான புரவலர் குழுக்களோட பங்கு ரொம்ப பெருசு. முதல்ல பாண்டிய மன்னர்கள். அவங்க தான் கோவிலுக்கு அஸ்திவாரம் போட்டு ஒரு அரச முதிரையோட அதை நிறுவுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் தான் கோவிலை பிரம்மாண்டமா விரிவுபடுத்தி இன்னைக்கு நாம பாக்குற மாதிரி மக்களுக்கான ஒரு பெரிய இடமா மாத்துனது. சரி, புராணம் பார்த்தாச்சு, வரலாறு பார்த்தாச்சு. ஆனா இன்னைக்கு இந்த கோவில் எப்படி இருக்கு? அதோட மரபு இன்னைக்கும் உயிரோட இருக்கா? வாங்க நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்குள்ள போலாம். குன்றக்குடியோட உயிரோட்டமான மரபுக்கு ஒரு சூப்பரான உதாரணம்னா அது காவடி ஆட்டம்தான். இது வெறும் சடங்கு இல்லைங்க, இது ஒரு முழுமையான பக்தி பயணம். முதல்ல மனசுல ஒரு நேர்த்திக்கடன் வைக்கிறாங்க. அப்புறம் அந்த காவடியை அழகா தயார் செஞ்சு தோல்ல சுமந்து பல கிலோமீட்டர் நடந்து வராங்க. கடைசியா அதை முருகனுக்கு அர்ப்பணிக்கிறப்போ அது பக்தியோட ஒரு உச்சக்கட்ட வெளிப்பாடா மாறுது. 10 லட்சத்துக்கும் மேல. இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் குறிப்பா திருவிழா நேரத்துல குன்றக்குடிக்கு வர பக்தர்களோட எண்ணிக்கை இது. இந்த ஒரு விஷயமே போதும் இந்த இடத்து மேல மக்களுக்கு இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு. இதை விட பெரிய சாட்சி தேவையா? அப்போ குன்றக்குடியோட முக்கியத்துவத்தை சுருக்கமா சொல்லணும்னா என்ன?
இது வெறும் கோவில் இல்ல, இது தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான புண்ணிய தலம். நம்ம கலாச்சாரத்தோட மத விழாக்களோட ஒரு மையம். பழங்கால கட்டிடக்கலைக்கும் சிற்பக்கலைக்கும் ஒரு பாதுகாவலன். எல்லாத்துக்கும் மேல பல 100 வருஷமா தொடர்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோட ஒரு உயிருள்ள சாட்சி. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் யோசிக்க வைக்கிறேன். வரலாறு எங்க முடியுது, நம்பிக்கை எங்க தொடங்குது? குன்றக்குடியை பொறுத்த வரைக்கும் சரித்திரத்தையும் சரி, இன்னைக்கு வாழ்ற நம்பிக்கையும் சரி, ஒன்னுல இருந்து இன்னொன்னு பிரிக்கவே முடியாது. ரெண்டும் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?